ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய்சக்திஸ் கிச்சன் அண்ட் வ்ளாக்ஸ். இந்த வீடியோவில் வேலூரில் டிட்டர்லைன் அலங்கார் தியேட்டர் பின்புறம் பல லட்சக்கணக்கான மக்களின் அபிமான தெய்வமான தேவி கருமாரியம்மன் கோவில் பற்றி பார்க்கலாம். இந்த கோயில் ஆரம்பத்தில் சுண்ணாம்பில் கட்டப்பட்டது, அதுக்கப்புறம் சிமெண்ட்டில் கட்டினாங்க, இப்போ கருங்கல்லால் கட்டியிருக்காங்க. இந்த கோயிலோட கும்பாபிஷேகம் 2025 பிப்ரவரி 10 கோலாகலமாக நடந்தது. இந்த கோயில் 130 வருட கோயிலாக இருக்குது. எல்லா மதத்தினரும் வந்து வணங்குற மாதிரி சக்தி வாய்ந்த அம்மனாக இருக்குது. இந்த கோயிலில் எவ்வளோ கூட்டம் வந்தாலும் மக்கள் வெயிலில் நிற்காம நிழலில் நிற்கிற மாதிரி அழகாக வடிவமைச்சிருக்காங்க. உள்ளே நுழைஞ்சதும் இடது பக்கம் விநாயகர் சிலை இருக்குது. அந்த விநாயகர் சிலையை முதல்ல வணங்கிட்டு விநாயகரை வலம் வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மூலஸ்தானத்தை போய் பார்க்கலாம். இங்கே மூலஸ்தானத்தில் கருமாரியம்மன் அருள் பாலிக்கிறாங்க. இந்த கோயில் தற்போதைய எம்எல்ஏவும் முன்னாள் மேயருமான கார்த்திகேயன் ஐயா அவர்களோட முயற்சியால் தான் இந்த அளவுக்கு சிறப்பாக கட்டப்பட்டது. இந்த கோயிலில் ஒரு வேப்ப மரம் இருக்குது. இந்த வேப்ப மரமும் 300 வருஷத்து வேப்ப மரம்னு சொல்கிறாங்க. இந்த வேப்ப மரத்தில் அடியில் தான் இந்த கருமாரியம்மன் அருள் பாலிக்கிறாங்க. இந்த கோயிலோட திருப்பணி 7 வருஷமாக நடைபெற்றதாக சொல்கிறாங்க. உள்பிரகாரத்தையும் நம்ம வலம் வரலாம். அப்படி வரும்போது அங்கேயும் ஒரு பிள்ளையார் சிலை வச்சுருக்காங்க. மற்றபடி மகேஸ்வரி அம்மனுடைய மற்ற அவதாரங்களும் இங்கே வச்சுருக்காங்க. இந்த வேப்ப மரத்துக்கு 300 வருஷம் ஆகுது. இந்த பிள்ளையாரை வணங்கிட்டு நேராக போகும்போது அங்கே ஒரு முருகர் வச்சுருக்காங்க. வெளிப்பிரகாரத்துக்கு வெளியில் கல்யாண மண்டபம் மாதிரி அமைச்சிருக்காங்க. இந்த கோயிலில் நிறைய செடிகள்லாம் வச்சு அழகாக பசுமை நிறமாக வச்சுருக்காங்க. இந்த கோயிலுக்கு இருக்கிற வேப்ப மரத்துக்கு மஞ்சள் குங்குமம் தடவி பக்கத்தில் இருக்கிற மணி அடித்து நம்ம வேண்டுதலை சொன்னால் உடனே வேண்டுதல் நிறைவேறும்னு சொல்கிறாங்க. துர்கை அம்மன் வச்சுருக்காங்க. இந்த கோயிலில் ஆடி மாதம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். ஆடி மாதம் 4வது வெள்ளி இந்த கோயிலில் திருவிழா சிறப்பாக நடக்கிறத சொல்கிறாங்க. அம்மை நோய் வந்தாக்கா கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் கூட இங்கே அம்மன்கிட்ட மஞ்சள் தீர்த்தம் அபிஷேக தீர்த்தம் வாங்கிட்டு போய் பலன் பெறுறத சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களாக இருக்காங்க. இங்கே பாருங்கள், கல்லிலேயே சங்கிலி மாதிரி அமைச்சிருக்காங்க. இங்கே இருக்கிற நவகிரகத்தையும் நம்ம வலம் வரலாம். கொடுப்பினை இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போவாங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே முருகருக்கும் தனியாக ஒரு சன்னதி அமைச்சிருக்காங்க. அங்கேயும் மக்கள் தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கு வராங்க. கோயிலோட வெளிப்பிரகாரமும் ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. கோயிலுக்கு தேவையான பூக்கள், அகல் தீபம் எல்லாமே இங்கே கிடைக்கிது. இங்கே ஒரு கல்யாண மண்டபமும் அமைச்சிருக்காங்க. இங்கே கல்யாணங்களும் நடக்கிற மாதிரி தெரியுது. இந்த படிக்கட்டுக்கு 2 பக்கமும் சிங்கம் மாதிரி வச்சுருக்காங்க. இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த கோயில் ரொம்ப அமைதியாக இருக்குது. டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இந்த கோயிலுக்கு உபயோகமாக தங்கள் நேரத்தை கழிக்கலாம். அம்மனோட அருளையும் பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் இதை ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய கோயில்களுடைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக எல்லாத்தையுமே பாருங்கள். இந்த காலத்தில் இவ்வளோ அழகாக ஒரு கோயில் கட்டியிருக்கிறது ரொம்ப ஒரு அதிசயமான விஷயந்தான். எல்லாருமே இதை பாராட்டணும். இந்த கோயிலோட அமைதியான சூழ்நிலை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த கோயிலை விசிட் பண்ணி பாருங்கள். ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் இந்த கோயிலில் அருமையான இடங்கள்லாம் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.